ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கடாட்சத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். மேலும் அவர் குரு பார்வை பெறுகிறாருங்க. ராசி அதிபதி சந்திரனும் சரி ராசியையும் சரி குரு பார்க்கிறது. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்கள் முயற்சி செய்தால் போதும், பெரும்பாலான முயற்சிகள் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் மாற்றி தர உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஆல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களோட பணிகளில் நீங்கள் வெற்றிகளை பெற கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்கு. அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகளுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு காரணமாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருந்தால் அது எல்லாமே இன்னைக்கு நீங்கிறதுனால மன நிம்மதி பெறுவீங்க. ஏதாவது தவறான புரிதல்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான தவறான புரிதல்கள் எல்லாமே இப்பொழுது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் அரசியல்வாதிகள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல உற்சாகமாக இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனநிலையும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களது காரியங்களை சிறப்பாக செயல்பட உங்களது உற்சாகமான மனநிலை கண்டிப்பாக ஒரு டானிக்காக இருந்து உதவி செய்யும். இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கையை கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். உங்களுடைய முந்தைய கடன்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு திருப்பி தராத உறவினர்களுக்கு நீங்கள் மேலும் மேலும் கடன் கொடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். சில கெஸ்ட் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து இன்றைய தினம் மாலை நேரத்தை சிறப்பிப்பாங்க. இன்றைய தினம் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் என்பதால் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை அனைவரோடும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பக்குவமா பேசுவீங்க. உங்க பேச்சு திறமை கனிவோட பக்குவமா நீங்க பேசுறதுனால நிறைய விஷயங்களை நீங்க சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் அதன் மூலமாக உங்க பேச்சுக்கள் மூலமாக இருக்கு. உங்களது சிறப்பான ஒரு கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். உங்களது அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் சில சம்பள உயர்வு குறித்த இன்கிரிமெண்ட் கொடுத்த நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே அலுவலக பணிகளை பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு யோகமான நாளாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க இன்றைய தினம் முந்தைய தவறுகளை, உங்களது மனம் கவர்ந்த காதலர் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக மாறும் என்பதால் அதை தாராளமாக செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது காதலருடன் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு உங்க அலுவலக பணிகளில் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், அன்பான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதிக அன்பினை உங்களால் உணர முடியும். உங்களது வியாபார தேவைகளுக்காக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது நீண்டகால அடிப்படையில் தாராளமாக பலன் தரும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம்
சில குடும்ப தகராறுகள் காரணமாக உங்களது திருமண வாழ்க்கையில சில பாதிப்புகள் ஏற்படலாம். அதை இன்றைய தினம் பேசி அமர்ந்து தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல நாளாவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா, நமது புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து விதமான ராசி பலன்களையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ வரதுனால, நல்ல ஒரு நண்பனாக ஒரு ஜோதிட ரீதியான பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் உங்களால். எனவே நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி நமது வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலமா வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க நண்பர்களே. எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சி தர நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. பழுப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் உங்களது சொத்துக்கள் மூலமாக இருக்குங்க. அது உங்க பரம்பரையா இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே. உங்களுடைய அலுவலக பணிகள்ல அல்லது உங்களது காரியங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பூர்சம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது திறமைகள் என்னவோ அதை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. எனவே உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் மனதளவில் உங்கள் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு காரியங்களில் செயல்படுவதன் மூலமாக உங்களது எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வியில நல்ல சாதகமான வாய்ப்புகள் வரும். எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். தேவையான உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைய கண்டிப்பாக இப்போது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மனசுல புதுவிதமான நிறைய விஷயங்களை இன்னைக்கு யோசிப்பீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை பேர் நம்ம வீடியோவை லைக் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் அது எங்களுக்கு தெரியும். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்கள் டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அடையிறதுக்கு உதவி செய்யுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கலாம். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.